அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறந்த நாள் இன்னைக்கு. சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் இந்த படத்தின் தொடக்க விழா ஒரு நிறைவா நல்ல ஒரு இறைவன் ஆசையோடு ஒரு மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் வி சர்மா அவர்கள், அதாவது விவிஎஸ் கம்பெனி. ஆமாம், வீணால விக்டரி தான், இந்த 2 வி இருக்கு, டபுள் விக்டரி தான் இருக்கு. தயாரிப்பாளர் பேசும்போது ஒவ்வொருத்தர் சொன்னார் மாட்டேன் சார், இந்த ப்ராஜெக்ட் இயக்குனரோட அந்த கான்ஃபிடன்ட் நம்பி தான் சார் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் படத்தோட கதை, அப்போ அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ப்ரொடியூசர் பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னீஷியனை நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ உள்ள சூழ்நிலையில நல்ல கண்டென்ட் இருந்தாலே மக்கள் வரவு கொடுத்துறாங்க. அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கிறாங்க. இன்னைக்கு பிசினஸ் ஹீரோங்கிறது ஒரு 4-5 ஹீரோ தான். இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது அப்போ எல்லாமே என்னதான் நீ பெரிய ஹீரோக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, பெரிய பெரிய பட்ஜெட்ல எடுத்தாலும் சரி, மக்களுக்கு அந்த படம் பிடித்திருந்தால் தான் இன்னைக்கு படம் வெற்றி அடையுது. இன்னைக்கு 2 தான். முன்னாடி அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னாலே ஒரு கலெக்ஷன் ஆயிரும். படம் ஒரு பார்க்கலாம் அப்படின்னாலே அந்த படம் அது வெற்றி படம், பரவாயில்லனாலும் வெற்றி படம் தான், ஒரு கலெக்ஷன் ஆயிரும். இப்போ சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கு. ஒன்றும் கலெக்ஷன் இல்லைன்னா வரமாட்டேங்குது. அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான். ஏதோ படம் எடுத்தான், ஒரு பரவாயில்லாம எடுத்துட்டான், போட்டதா வந்துடும் நினைச்சு இப்போ எடுக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை. இப்போ அதனால பிடிச்சி ரொம்ப தெளிவா இருக்காரு. கதையை நம்பி தான் படம் எடுத்திருக்காரு, இந்த கண்டென்ட் நம்பி தான் படம் எடுத்திருக்காரு. இதை கரெக்டா இப்போ ப்ரொடியூசர் முதல்ல நம்புறது அப்படின்னா கதையும் இயக்குனரை நம்புவாங்க. அதான் ஆரோக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். எந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க கதையை நம்பி எடுக்கப்படுதோ, இந்த கதை ஒரு வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை ஆரம்பிக்கப்படுதோ, அதுதான் ஆரோக்கியமான ப்ராஜெக்ட். அந்த வகையில் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ப்ராஜெக்ட். ப்ரொடியூசரு டைரக்டர் நம்பிட்டாரு. டைரக்டர் முதல் வேலை அப்படின்னா நம்ம வெற்றி அடைகிறோம், நம்ம பெரிய சம்பாதிக்கிறோம், நம்ம பெரிய பொருள் வச்சு போகிறோம், அடுத்த விஷயம். ஒரு நல்ல இயக்குனருடைய முதல் அடையாளம் நம்ம நம்பின ப்ரொடியூசர், அவர் நம்பிக்கை காப்பாற்றணும். இதுதான் அந்த நம்பிக்கை காப்பாத்தினால மிகப்பெரிய இயக்குனர் ஆயிரும். படம் சில இடங்கள்லாம் பார்த்தா படம் ஆரம்பிச்சுறாங்க டைரக்டர், அதுக்கப்புறம் வர மாதிரி எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்துடுது. நம்ம இயக்குனர் ராமச்சந்திரன் கடின உழைப்பாளி, சினிமா மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம், அன்பு, காதல் எல்லாம் சினிமாவில் வச்சிருக்காரு. கண்டிப்பா இயக்குனர் ராமச்சந்திரன் முதல்ல பிடிச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார். நம்ம நம்பி யாரோட ப்ராஜெக்டை ஒப்படைச்சாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருந்ததுனாலே போதும். அதுக்கப்புறம் தான் என்னுடைய திருப்பாச்சி படம் எடுத்துட்டு எனக்கு விஜய் சார் ஒரு 3 மாதம் காசு சொன்னேன். இப்போ 3 மாதம் காசு கேட்டு ஓகேன்ட்டார். அவர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பெரிய மாஸ் ஹீரோ. நம்ம நம்பி நம்ம ஒரு 3 மணி சொன்ன கதையை நம்பி நம்மளுக்கு காசு கொடுத்தாங்கும் போது அது என்ன சொல்றது இல்லை, பயம், அக்கறை, விஜய் சார் நம்பிக்கையை காப்பாற்றணும், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சௌத்ரி சார் அங்கேயும் அப்படித்தான், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவரும் ஒரு கதை நம்பி இவ்வளவு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரு. நான் படம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் காப்பி நான் மக்கள் என்ன சொல்றாங்க, மக்களுக்கு ரிசல்ட் எப்படி, அந்த தாட்டுக்கு போல. எனக்கு விஜய் சார் படம் பார்த்து என்ன சொல்றாரு, அவதான்
நம்பி காலேஜ் கொடுத்துருக்காரு. விஜய் சார் ஃபர்ஸ்ட் பேக் பார்த்துட்டு நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு எடுத்திருக்கீங்க சொன்னார். அப்போதான் எனக்கு திருப்தி ஃபஸ்ட். அதே சௌத்ரி சார் அவர் ஃபர்ஸ்ட் பேக் பார்த்துட்டு நல்லா ஒடுங்க அப்படின்னாரு. இந்த வார்த்தை தான் எனக்கு முதல் வெற்றி. அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்தா அடுத்த வெற்றி. யாரும் நம்பி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அசிஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறா, வாய்ப்பு இல்லை. அது வாழ்க்கை. அது வாழ்க்கைன்னு உணர்ந்தாத்தான் இதான் லைஃப். இதை உணர்ந்தாத்தான் நம்ம வெற்றியை வந்து உருவாக்க முடியும். இது வாய்ப்பா நினைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு ஏதோ வேலையில வந்து நம்மளுக்கு வேலை அடைக்கிற மாதிரி தான். இது வேலை அடைக்கிற விஷயம் இல்லை. ஒரு உதவி இயக்குனருக்கு முதல் படங்கிறது சவால், வாழ்க்கை அது. அப்போ வாழ்க்கை வந்து ஒரு பிடிச்சி கொடுக்கும்போது அதை நம்ம காப்பாற்றணும். எனக்கு ராமச்சந்திரன்ல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்ம வினோத் சாரோட நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார். அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு வெற்றி ஆரம்பமாக தான் இது அமையும். இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று எப்படின்னா, இடையில கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம், தயாரிப்பாளருக்கலாம் முதல் நாள் 2 நாள்ல இந்த ரிவ்யூஸ் வெற்றியை பாதிக்குதோ, முதல் 2 நாள் உள்ள விமர்சனங்கள் வெற்றியை பாதிக்குதோ அப்படின்னு சொன்ன பயம் வந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட் நாள் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி ஒரு படத்தை இமேஜை உடைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பயத்தில் அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு நல்ல வார்த்தை சொல்லிச்சு. ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ ஏற்றுக்கிற உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை? சரியான கேள்விதான். விமர்சனங்கிறது நல்லதையும் ஏற்றுக்கணும், கெட்டதையும் ஏற்றுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்கணும், விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கணும், விமர்சனம் நேர்மையாக இருக்கணும். தர்மத்துக்கும் தர்மத்தில் வந்து எதிர்மறை தர்மம் நேர்மறை தர்மமும் இல்லை. தர்மம் தர்மம் தான். அதுல எதிர்மறையா இருந்துச்சுன்னா அது அதர்மம். அதாவது விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல், நீதிக்கு ஈக்குவல், நியாயத்துக்கு ஈக்குவல். அது விமர்சனம் தான். விமர்சனத்துல வந்து தர்மத்தை விமர்சனம் அது அது நேர்மையா இருக்கும். நேர்மையாக தான் விமர்சனம். அப்ப விமர்சனம் வந்து நிறையும் சொல்லணும், குறையும் சொல்லணும். அதான் இப்ப நான் ஒரு படம் எடுத்து என்னோட படத்தை நிறைய குறை சொன்னாதான் நான் அந்த குறையெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அடுத்த படத்தை நான் வந்து சரி பண்ண முடியும். அப்ப விமர்சனம் வந்து ஒரு இயக்குனரை அவரு குறைய உணர்ந்து அடுத்த படத்தை சரி செய்யணும். அடுத்த படத்தை இந்த குறையெல்லாம் சரி செய்யற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும். அதுதான் நாங்க உருவாக்குறோம். நீங்க எல்லாரும் சூப்பர் படம் வேற லெவல், இந்த படத்தை ஈக்குவலா இல்லை அப்புறம் சொல்ல அவசியம் இல்லை. நல்லதையும் சொல்லுங்க, குறையும் சுட்டி காட்டுங்க. அதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதிகமா ஏன்னா இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஆரோக்கியம் ஒரு காலத்துல பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம். அந்த உடன் குமுதம் பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம். அதை போய் மீடியாக்கள் விமர்சனம் பார்த்தோம். அப்போ ஒரு பத்திரிகை விமர்சனம் பார்த்துட்டு மக்கள் படத்துக்கு போனாங்க. ஒரு மீடியா சொல்ற விமர்சனத்தை பார்த்து மக்கள் படத்துக்கு போனாங்க. இப்ப என்னன்னா மக்கள் விமர்சனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு பத்திரிகை மீடியாக்களுக்கு மீறி ஆடியன்ஸ் விமர்சனம் சூடா சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தியேட்டர் வாசலே சுட்டு கொடுத்துறான். நம்ம மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம். அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரிகமா இப்ப கோர்ட் என்ன சொல்லுனா, எதுக்கு இது அவதூறுன்னு சொல்லுனா, நாகரிகம் இல்லாத விமர்சனங்கள் அவதூறு. அப்போ விமர்சனம் பண்ணுங்க, அது ஒரு நாகரிகமா பண்ணுங்க. அதான் இன்னைக்கு வேண்டிக்கிறது. ஆனா இன்னைக்கு வந்து மக்களே படங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட காலகட்டம். அதனால மக்களுக்கு ரொம்ப பயப்படணும். நம்ம ஏதோ படம் எடுத்துட்டு ஒப்பேத்தலாம் இல்லை, முழுக்க முழுக்க நேசிச்சு பண்ணணும். வெற்றி மட்டும் குறிக்கோளா இருக்கணும். ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் மட்டும், ஏன்னா இயக்குனர் மட்டும் வச்சுக்கும் போது அவருடைய அவருடைய திறமைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் தான் இருக்கும். அதை 4 பேர்கிட்ட 4 பேர் இல்லை, 40 பேரோட கதை சொல்லலாம், தப்பே இல்லை. நமக்கு தேவை வெற்றி. இன்னொரு சொன்னா தப்பாயிருமோ, அவங்களுக்கு சொன்னா
தப்பாக இருமோ அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. வெற்றி அடையணும்னா நீங்கள் உங்க நம்பிக்கையான யாராக இருக்காங்களோ, சரியான விமர்சனம் யாராக இருக்காங்களோ அவங்க கூட கதையை சொல்லி செதுக்கிக்கலாம். ராமச்சந்திரன் ஒரு திறமையான, ஒரு நம்பிக்கையான, ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு இயக்குனர். கண்டிப்பாக இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மக்களுக்கு கொடுப்பாரு. எல்லா ஒட்டுமொத்த மக்களும் நேசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுப்பாரு. பிடிச்சிருக்கு இந்த படம். மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு தொடர்ந்து நீங்க தமிழ்ல படம் பண்ணிட்டே இருக்கணும். இதுல நீங்க இயக்குனருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை சார். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா அதுல ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சார். அதான் சார், அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தலைமை தான் இயக்குனர். அப்ப ஒரு கதையை நம்பி இயக்குனருக்கு படம் கொடுத்தோம் இல்லை. அந்த படத்தினால எத்தனை ஜூனியர்ஸ், எத்தனை டெக்னீஷியன்ஸ், எத்தனை செட் ஆளுங்க, நிறைய நிறைய தொழிலாளருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் கொடுத்துருக்கீங்க. இதுவே ஒரு புண்ணியம். இது ஒரு ஒரு சிறு தயாரிப்பாளர் நிறைய சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அது ஒரு புண்ணியம். இந்த புண்ணியம் உங்களுக்கு வெற்றியா அமையும். நன்றி, வணக்கம்.